என் பெயர் புஷ்பவதி. இன்று என் மகனின் இரண்டாவது திருமணம் நடந்தது. அவனது திருமணத்தில் என்ன நடந்தது என்பதை நான் மறந்துவிட விரும்பினேன். ஏனெனில் அது ஒரு வித்தியாசமான சம்பவமாக இருந்தது. இன்று அவனது இரண்டாவது திருமணம் நடந்தது. அவள் என் மகனை கண்டிப்பாக கவனித்துக் கொள்வாள் என்று நான் நம்பினேன். எனக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறார்கள். என் மகன் பெயர் அரவிந்தன். என் மகள் பெயர் ஸ்ருதி. என் மகன் மிகவும் அழகாகவும் நல்லவனாகவும் இருந்தான். அவன் எங்களுடைய குடும்பத்தின் ஒரே மகன். அனைவரும் அவனை நேசித்தனர். அதனால்தான் அவனது இரண்டாவது திருமணம் இவ்வளவு சீக்கிரம் நடப்பது யாருக்கும் தவறாக தோன்றவில்லை. ஆனால் என் இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. இரவு நெருங்க நெருங்க என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. நான் கவலையடைந்தேன். என் மகளுக்கும் இது தெரியும். அவளும் என்னை போலவே கவலைப்பட்டாள். அவள் சொன்னாள், இன்றும் அதே விஷயம் நடந்தால் பிறகு என்ன செய்வோம் என்றாள். நான் சொன்னேன், உன் வாயிலிருந்து ஏதாவது நல்லதை பேசு. நான் ஏற்கனவே கவலையாக இருக்கிறேன் என்றேன். இப்படி இருக்க எங்கள் வீட்டிற்கு எல்லா விருந்தாளிகளும் வந்துவிட்டார்கள். கடந்த முறை எங்கள் குடும்பத்தின் சில காரணத்தால் இவ்வளவு பேரை அழைக்க முடியவில்லை. ஆனால் இந்த திருமணத்தில் எல்லா உறவினர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் வந்திருந்தனர். எனவே பெரும்பாலானவர்களுக்கு முதல் திருமணத்தை பற்றி தெரியாது. ஏன் இப்படி நடந்தது என்றும் அவர்களுக்கு தெரியாது. என் மகனும் மகிழ்ச்சியாக இருந்தான். என் மகனுக்கும் இரண்டாவது திருமணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவனது புதிய மனைவி முன்பு இருந்தவளை விட அழகாகவும் வயதில் சிறியவளாகவும் இருந்தாள். அதனால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. விழாவில் ஆட்டம் பாட்டம் என மிகவும் கொண்டாட்டமாய் நடந்து கொண்டிருந்தது. இப்படியே திருமணமும் நன்றாக முடிந்தது. நான் என் அக்காவிடம் சொன்னேன், மணமகள் வேறு நகரத்திலிருந்து வந்திருக்கிறாள். அவள் சோர்வாக இருப்பாள். அவளை மணமகனின் அறைக்கு இப்பொழுது அனுப்பக்கூடாது என்று நினைக்கிறேன் என்று கூற, என் அக்கா சொன்னாள், உனக்கு என்ன ஆகிவிட்டது? இப்போதுதான் திருமணம் முடிந்திருக்கிறது. நீ அவர்களின் இரவை கெடுக்க விரும்புகிறாயா? திருமணங்களில் சோர்வு வருவது இயல்புதான். ஆனால் இவர்கள் இளம் ரத்தம். கொஞ்சம் காஃபி குடித்தால் புது சக்தி பெற்றுவிடுவார்கள் என்றாள். நான் சொன்னேன், அவள் திருமண களைப்பால் மிகவும் சோர்வடைந்து இருப்பாள், பாவம் என்றேன். உடனே என் அக்கா சொன்னாள், இந்த காலத்தில் யாரும் அவ்வளவு சோர்வடைவதில்லை. பெண்களுக்கு தங்கள் திருமணத்தை பற்றி மிகுந்த ஆர்வமும் உண்டு. அவளை உன் மகனின் அறைக்கு அனுப்பிவிடு என்று கூறினாள். இப்போது இரவு 12 மணி ஆகிவிட்டது. திருமணத்திற்கு வந்த உறவினர்கள் அனைவரும் நடனமாடி சோர்வடைந்து விட்டனர். பாவம், மருமகளும் அறைக்கு செல்ல விரும்புகிறாள். என் அக்கா எப்போதுமே வம்பு செய்வதில் திறமைசாலி. அவள் பெரியவள். அதனால் அவளுடைய ஆலோசனைகளை கேட்டு அவள் சொன்னபடியே நானும் வேறு வழி இல்லாமல் என் மருமகளை என் மகன் அறைக்கு அனுப்பினேன். பிறகு முதலிரவு அறைக்கு மருமகளை அழைத்துச் சென்றார்கள். மற்றவர்களை அறையிலிருந்து வெளியேற்றினார்கள். நான் கொஞ்சம் பயந்து மருமகளுக்கு அருகிலேயே உட்கார்ந்திருந்தேன். நான் சொன்னேன், மருமகளே, நீ உன் குடும்பத்தில் பெரியவள். நீ மிகவும் பொறுமையான பெண். அதனால்தான் உன்னை எங்களுக்கு பிடித்திருந்தது. திருமணமானால் சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். உனக்கு பிடிக்காவிட்டாலும் நீ பொறுமையாக இருந்து வழிநடத்துவாய் என்று நம்புகிறேன் என்றேன். அவள் சொன்னாள், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு புரியவில்லை என்றாள். நான் சொன்னேன், என் மகன் ஏதாவது தவறான பேச்சு பேசினால் அதை கவனிக்காதே. அறையில் நடந்தது அறைக்குள்ளேயே இருக்கட்டும். காலையில் எனக்கு என்ன நடந்தது என்று சொல்லு. நான் உன் பிரச்சனையை தீர்க்க முயற்சிப்பேன் என்றேன். எனது வார்த்தைகளை கேட்டு அவள் கொஞ்சம் பதற்றமடைந்தாள். நான் எதை பற்றி பேசுகிறேன் என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் கலங்கிய குரலில் சரி என்றாள். நான் முயற்சி செய்கிறேன். நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள். இந்த வீட்டின் மரியாதை என்னுடைய மரியாதை என்றாள். நான் மணமகளின் கையை தட்டி கொடுத்து வெளியே வந்தேன். எல்லோரும் தங்கள் படுக்கையில் மிகவும் சோர்வுடன் படுத்திருந்தனர். பாதி இரவு ஆகிவிட்டது. அந்த இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் என்னால் தூங்க முடியவில்லை. என்னால் பயம் தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. கடைசியாக நான் படுக்கைக்கு சென்றேன். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. என் கண்கள் மீண்டும் மீண்டும் கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தன. காலை விடியட்டும், என் கவலைகள் தீர்ந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் 2:30 மணி அளவில் ஒரு சத்தம் கேட்டது. அதன் பிறகு எனக்கு புரிந்துவிட்டது இனி என்ன நடக்கப் போகிறது என்று. அடுத்தடுத்து அந்த கூச்சல் தொடர்ந்தன. இது கடந்த முறை கேட்ட அதே கூச்சல்களின் ஒளிதான். அந்த பெண் யார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவள் மணமகள்தான். விருந்தினர்கள் ஒவ்வொருவராக எழுந்தார்கள். திடீரென என் மகனின் அறை கதவு திறந்தது.
என் மருமகள் பைத்தியம் பிடித்தவள் போல வெளியே ஓடி வந்தாள். அவளுக்கே தெரியவில்லை, அவள் மாற்றத்துடன் ஓடி வந்தது. அவள் வீட்டை விட்டு ஓடிவிட நினைத்தாள். சில பெண்கள் அவளை பிடித்து என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்டார்கள். ஆனால் அவள் மிகவும் பயந்து போய் இருந்தாள். அனைவரும் அவளை தேற்ற முயன்றனர். ஆனால் அவள் மயங்கி விழுந்து விட்டாள். யாராவது மயங்கினால் அவர்கள் மீது தண்ணீர் தெளிப்பார்கள். ஆனால் என் மருமகளுக்கு தண்ணீர் தெளித்தும் உணர்வு வரவில்லை. அவளுடைய உடல் முழுவதும் குளிர்ந்து போயிருந்தது. அவளை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டியதாயிற்று. நான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் மீண்டும் அதே காட்சிதான். ஆனால் வேறு வழியில்லை. அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம். பாவம், ஆனாலும் அந்த இளம்பெண், அவளுக்கு உணர்வு வரவில்லை. அவளது பெற்றோரையும் அழைத்து வரச் செய்தோம். அவர்களும் ஒருவருக்கொருவர் முதலிரவு அறையில் என்ன நடந்தது என்று கிசுகிசுப்பது போல பேசத் தொடங்கிவிட்டார்கள். எங்கள் மகளுக்கு என்ன ஆகிவிட்டது, இவர்கள் அவளுடன் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று எல்லோரும் என்னை வினோதமான பார்வையால் பார்த்தார்கள். அனைவரும் இதை பற்றி என்னிடம் கேள்வியாய் அடுக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. நான் கஷ்டப்பட்டு கொண்டே மருத்துவமனையில் சுற்றி கொண்டிருந்தேன். வீடு திரும்பி என் மகனிடம் இதை பற்றி கேட்கலாம் என்று நினைத்தேன். இப்போது அவன் என்ன செய்துவிட்டான் என்று. ஆனால் அவன் அறையில் இல்லை. அவனது தொலைபேசியும் பதிலளிக்கவில்லை. நான் மீண்டும் அவசரமாக கிளம்பி எங்கள் வீட்டிற்கு சென்று அரவிந்தனின் அறைக்கு சென்று ஏதாவது மாற்றம் நடந்துள்ளதா என்று பார்த்தேன். ஆனால் அறையில் நிலைமை முற்றிலும் சாதாரணமாக இருந்தது. அங்கு எந்தவிதமான குழப்பமும் இல்லை. ஏதாவது உடைந்திருக்கிறதா அல்லது அவன் தன் மனைவியை அடித்தானா என்று தெரியவில்லை என்று யோசித்தேன். பிறகு அவனை வீட்டில் தேடியும் காணாததால் ஒருவேளை மக்களின் கேள்வியிலிருந்து தப்பிக்க என் மகன் அரவிந்த் எங்கோ சென்று விட்டான். அப்போதைக்கு என் மருமகளின் நிலைதான் எனக்கு கவலையாக இருந்தது. நான் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றேன். என் மருமகளுக்கு நினைவும் திரும்பியது. 2-3 மணி நேரத்தில் மருத்துவமனையினர் என் மருமகளை வீடு திரும்ப அனுமதித்தனர். ஆனால் என் மருமகள் எங்கள் வீட்டிற்கு வர விரும்பவில்லை. அவள் மிகவும் பதற்றமாக இருந்தாள். ஆனால் அவளது பெற்றோர் அவளை சமாதானப்படுத்தினர். நீ உன் வாழும் வீட்டுக்கு போக வேண்டும், இல்லையென்றால் சொந்த பந்தங்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது? ஜனங்கள் எத்தனையோ கதைகள் கட்டுவார்கள் என்றார்கள். ஆனால் அதற்கு அவள் ஒருபோதும் சம்மதிக்கவில்லை. நானும் என் மருமகளிடம் சொன்னேன், மருமகளே, காலையில் நம் சம்பிரதாயப்படி மறு வீட்டை முடித்துவிட்டு நீ உன் அம்மாவிடம் போகலாம். நான் உன்னை தடுக்க மாட்டேன் என்றேன். என் வார்த்தைகளை கேட்டு என் மருமகள் கோபத்தில் வெடித்தாள். நான் உங்கள் வீட்டில் ஒரு நொடி கூட தங்க மாட்டேன். நான் என் வீட்டுக்கு போகிறேன். என்னை எந்த சமூகமும் சட்டமும் தடுக்க முடியாது. நான் படித்த பெண். என் வாழ்க்கையை என் வழியில் வாழ எனக்கு உரிமை உண்டு. உங்கள் மகனுடன் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்று என் மருமகள் தன் முடிவை திட்டவட்டமாக அறிவித்து விட்டாள். நான் என் கண்ணீரை மறைத்தவாறு அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். இதே நிலைமை முன்பும் ஏற்பட்டது. அரவிந்தின் முதல் திருமணத்திலும் இப்படித்தான் நடந்தது. என் முதல் மருமகள் என் பிடித்தமான பெண்ணாக இருந்தாள். அவள் என் மகளின் தோழிதான். என் மகளும் அவளும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். ஒருமுறை என் மகள் அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தாள். அவள் மிகவும் பணக்கார பெண், நல்ல குணமுள்ள பெண். எனக்கும் அவளது குடும்பம் பிடித்திருந்தது. சில நாட்களிலேயே அவள் அரவிந்தை விரும்பத் தொடங்கியதை நான் உணர்ந்தேன். அதனால்தான் இந்த திருமணம் நடந்தது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவளுடன் இதே பிரச்சனை நடந்தது. திருமண இரவு அவளும் கூச்சலிட்டு கொண்டு அறையிலிருந்து ஓடி வந்தாள். பிறகு என் மகனின் முகத்தை கூட பார்க்க மறுத்துவிட்டாள். அனைவரும் அவளிடம் உன் வாழ்க்கையை பற்றி யோசி என்று சொன்னார்கள். ஆனால் அவள் என் வாழ்க்கை பாழாகிவிட்டது என்றாள். அவள் சொன்னாள், நான் என் வீட்டில் இருப்பேன், உங்கள் மகனுடன் இருக்க மாட்டேன் என்று. அதேபோல்தான் இப்பொழுதும். பிறகு மருத்துவமனையில் உள்ள அனைவரும் என் மகன் எங்கே என்றார்கள். ஆனால் அவன் எங்கே போனான் என்றே தெரியவில்லை. அந்த பெண்ணின் பெற்றோர் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், அவனை அழைத்து வாருங்கள், அவன் எங்கள் மகளிடம் என்ன செய்தான் என்று கேட்போம் என்றார்கள். பிறகு அவனை என் சொந்தத்தில் ஒருவர் பார்த்து அழைத்து வந்தார். அனைவரும் அவன் மீது கேள்விகளை வீசினர். ஆனால் அவன் மௌனமாக இருந்தான், எதுவும் பேசவில்லை. அதனால் இவனிடம் பேசி பயனில்லை என்று எல்லோரும் வாயை மூடினர். அந்த பெண்ணின் தாய் தந்தையும் அரவிந்தை திட்டி மிரட்டிவிட்டு தங்கள் மகளையும் கூட்டிக் கொண்டு போனார்கள். அந்த பெண்ணின் பெற்றோர்கள்
எங்களை மிகவும் அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அரவிந்த் தன் வாயால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அரவிந்தின் தந்தை ஏற்கனவே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். எல்லா அவமானங்களையும் நான் தனியாக சகிக்க வேண்டியது இருந்தது. வீட்டில் கூடியிருந்த மக்களும் எங்களை பற்றி நல்லதும் கெட்டதுமாக பேசினர். திருமணமான பெண்ணின் தாயும் என்னை கடுமையாக திட்டினாள். என் மனதில் அவள் திட்டியதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் தோன்றியது. ஏனென்றால் இறுதியில் அவளுடைய மகளின் வாழ்க்கை பாழாகிவிட்டது. இன்று நான் மிகவும் தனிமையாக உணர்கிறேன். அரவிந்தின் தந்தை இருந்தால் நான் இவ்வளவு விரைவாக தைரியத்தை இழக்க மாட்டேன். மக்களின் கிண்டல்களை நான் தனியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அனைவரும் அரவிந்தை பற்றி ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தனர். பல்வேறு விதமான கதைகள் கட்டிக்கொண்டிருந்தனர். சொந்தங்களிலேயே நிறைய பேர் அரவிந்தனை பைத்தியம் என்றும் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவன் புது மணப்பெண்ணிடம் என்ன செய்தானோ அவள் அவ்வளவு பயந்து விட்டாள் என்றும் பல பேச்சுகள் பேசினார்கள். ஆனால் என்னிடம் இவற்றுக்கு எந்த பதிலும் இல்லை. மக்களுக்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தங்களாகவே கதைகளை உருவாக்கி கொள்வார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஊர் மக்கள் பரப்பும் கதைகள் உண்மையை விட ஆபத்தானவை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் உண்மை எனக்கே தெரியவில்லை. என்ன நடந்தது? தாலி கட்டிய இரவிலேயே என் மருமகள் என் மகனின் அறையிலிருந்து அலறிக்கொண்டு ஓடிவிட்டாள். அந்த பெண்ணும் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. நானாகவே யூகித்தேன். அவள் தன் தாயிடம் ஏதாவது சொல்லியிருக்கலாம். உண்மையை அறிய நான் அவர்களின் வீட்டிற்கு தொலைபேசி செய்தேன். அவர்கள் எங்களுடன் உறவை முறித்து கொண்டாலும் மனித நேயத்தின் அடிப்படையில் அவளின் நலனை கவனிக்க தொலைபேசி செய்தேன். அந்த பெண்ணின் தாய் தொலைபேசியை எடுத்தாள். நான் கேட்டேன், இப்போது உங்களின் மகளின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று. என் குரலை கேட்டதும் அவள் கோபத்தில் வெடித்தாள். என் மகள் இன்னும் சரியாக வரவில்லை. மறுபடியும் நீங்கள் தொலைபேசி செய்தால் நடப்பதே வேறு என்று கோபத்துடன் போனை வைத்துவிட்டாள். இதை கேட்டு நான் மிகவும் கலங்கி போனேன். என் முதல் மருமகளுடனும் இதே நடந்தது. என் மகள் சொன்னாள், அவள் குறைந்தது 6-7 மாதங்கள் வரை நோய்வாய்ப்பட்டிருந்தாள் என்று. அப்படி என்ன பிரச்சனை? என் மகனிடம் என்ன குறை? ஏன் மணமகள்கள் பயந்து ஓடுகிறார்கள்? அரவிந்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவன் மிகவும் நேர்மையான அமைதியானவன். சிறுவயதிலிருந்தே குறைவாக பேசுவான். அவனுக்கு எந்த தீய பழக்கமும் இல்லை. அரவிந்த் என் முதல் குழந்தை. அவனை மிகவும் பாசத்துடன் வளர்த்தோம். அவனுக்கு நாங்கள் அதிக கவனம் கொடுத்ததால் எந்த தவறான செயலுக்கும் சென்று கெட்டு போகவில்லை. அவன் அடுத்தவர்கள் கர்வம் கொள்ளும் அளவிற்கு மிகவும் அழகாய் இருந்தான். அவன் படித்து முடித்துவிட்டு நல்ல வேலையிலும் சேர்ந்தான். தன் தங்கை ஸ்ருதிக்கு ஒரு பொறுப்பான சகோதரனாய் இருந்தான். அவளை கல்லூரிக்கு அழைத்துச் செல்வான். வீட்டு செலவிற்கு பணம் கொடுப்பான். அவனது நண்பர்களில் யாரும் கெட்ட சவகாசம் கொண்டவர்கள் இல்லை. அவனுக்கு குறைந்த சில நண்பர்களே இருப்பார்கள். அவனது நெருங்கிய நண்பர்கள் வெளிநாட்டில் இருந்தார். அவருடன் தொலைபேசியில் பேசுவான். சில நேரங்களில் என்னையும் அவன் நண்பருடன் பேச வைப்பான். அம்மா, அவன் மிகவும் நல்ல பையன் என்று சொல்லுவான். இப்படி எல்லாம் சாதாரணமாக இருந்தது. ஆனால் இந்த 2 நிகழ்வுகள் மட்டும் சாதாரணமில்லை. என் மகனிடம் என்ன குறை? மருமகளுடன் என்ன செய்கிறான் என்று ஒரு புரியாத புதிராய் இருந்தது. நாட்கள் மெதுவாக கடந்தன. அரவிந்த் சற்று சரியாகிவிட்டான். வீட்டில் கொஞ்சம் பேச ஆரம்பித்தான். இந்த முறை நான் எண்ணினேன், அரவிந்துக்கு 3வது திருமணம் செய்து வைக்க ஒரு பெண்ணை தேடினேன். அவள் எனக்கு சொல்ல வேண்டும், திருமண இரவு அறையில் அரவிந்த் என்ன செய்கிறான் என்று. அரவிந்தின் முன்னாள் 2 மனைவிகளும் விவாகரத்து பெற்றுவிட்டனர். இந்த 3வது மனைவி என் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். யாருடைய வாழ்க்கையையும் பாழாக்க நான் விரும்பவில்லை. நானும் ஒரு பெண்ணின் தாய். விவாகரத்து ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் என்பது எனக்கு தெரியும். நான் நிறைய சிந்தித்து இறுதியில் இந்த முடிவுக்கு வந்தேன். அரவிந்துக்கு ஏற்கனவே திருமணமான பெண்ணை கல்யாணம் செய்து வைக்கலாம் என யோசித்தேன். அவள் விவாகரத்து பெற்றவளாகவோ அல்லது விதவையாகவோ இருக்கலாம் என யோசித்து பெண் தேட ஆரம்பிக்க விரைவில் அப்படி ஒரு பெண்ணும் கிடைத்துவிட்டாள். அந்த பெண்ணுக்கும் விரைவில் கல்யாணம் செய்து வைக்க அவர்கள் வீட்டில் நினைத்ததால் அவர்களும் இதை பற்றி அதிகம் ஆராய்ச்சி செய்யவில்லை. அந்த பெண் இளம் வயதுடையவளாக இருந்தாள். ஆனால் அதிக அழகு இல்லை. சராசரி தோற்றம், மெல்லிய உடல், சாதாரண முக அமைப்பு கொண்டவள். நான் பெண்ணின் வீட்டாரிடம் சொன்னேன், என் மகனுக்கு ஒரு திருமணம் நடந்துள்ளது. ஆனால் என் மருமகள் சில காலமே இருந்துவிட்டு வெளியேறிவிட்டாள் என்று.
கொஞ்சம் பொய் சொல்ல வேண்டியதாயிற்று. ஏனென்றால் உண்மையை சொல்ல நான் தயாராக இல்லை. பெண் வீட்டார் ஒப்புக்கொண்டனர். அரவிந்தனுக்கு அந்த பெண்ணின் படத்தை காட்டினேன். அவன் உடனே மறுத்துவிட்டான். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இவள் பார்ப்பதற்கு மிகவும் சுமாராக இருக்கிறாள். நான் இவளை திருமணம் செய்ய மாட்டேன் என்றான். அரவிந்தின் பதிலை கேட்டு நான் கோபத்துடன் சொன்னேன், வாயை மூடு. உன்னுடைய செயல்களின் காரணமாக உனக்கு எப்போதுமே திருமணம் ஆகக்கூடாது. ஆனால் நான் ஒரு தாய். எவ்வளவு காலம் உன்னை கவனித்துக் கொண்டு இருப்பேன்? நான் இல்லாத போது உன் வாழ்க்கையை யார் கவனிப்பார்கள்? இப்படி நான் பேச பேச என்னுடைய கண்களில் நீர் ததும்பியது. என்னுடைய கண்ணீரை பார்த்து அரவிந்த் மௌனமானான். கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டு எழுந்து அறைக்குள் சென்று விட்டான். அரவிந்தின் மனதில் குற்ற உணர்வுகள் இருந்தது. அவன் என்னை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த முறை நான் உறுதியாக இருந்தேன். நான் முன்பே தீர்மானித்து விட்டேன். இந்த முறை நான் அந்த பெண்ணை என்னுடைய நம்பிக்கையில் வைத்துக் கொள்வேன். ஆனால் அவளிடம் முந்தைய மனைவிகள் ஓடிப்போன விஷயத்தை சொல்ல மாட்டேன். பாசத்துடன் அவளிடம் பேசி ஏதேனும் பிரச்சனை இருந்தால் என்னிடம் சொல், நான் தீர்வு காண்பேன் என்று நம்பிக்கை அளித்து முடிவுடன் இருந்தேன். இந்த திருமணத்தை மிகவும் எளிமையாக நடத்த முடிவு செய்தேன். விரைவில் நான் அரவிந்தின் திருமணத்தை எளிய முறையில் நடத்திவிட்டேன். அந்த பெண்ணின் பெயர் ஆனந்தி. நான் பார்த்தவரை அவள் மிகவும் அன்பாக இருப்பவள். என் மகள் கூட சொன்னாள், அம்மா, இதை விட்டுவிடு. அண்ணனை அவன் விதியில் விடு என்றாள். ஆனால் நான் என் மகளிடம் கூறினேன், அரவிந்தன் என் மகன். அவனுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அதை நான் தான் பார்த்து முடித்து வைக்க வேண்டும் என்றேன். பிறகு நான் நினைத்தது போலவே திருமணம் முடிந்துவிட்டது. இந்த முறை நான் அதிகம் விருந்தாளிகளை அழைக்கவில்லை. வீட்டில் சில நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே இருந்தனர். என் உறவினர்கள் அல்ல, எனக்கு ஆதரவான சிலர் மட்டும். ஆனந்தியை நான் அரவிந்தின் அறைக்கு அழைத்துச் சென்றேன். படுக்கையில் அவளை உட்கார வைத்து நான் ஆனந்தி கையை என் கைகளால் பிடித்து மெதுவாக கூறினேன், ஆனந்தி, உன்னிடம் மிக முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டும். மிகவும் கவனத்தோடு கேள் என்றேன். ஆனந்தியும் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள். இப்போது என்ன அவசர விஷயம் என்று கேட்டாள். நான் விளக்கினேன். அரவிந்த் இந்த திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. மிகவும் சிரமப்பட்டுதான் நான் இதற்கு அவனை சம்மதிக்க வைத்தேன். அவன் ஏதோ விசித்திரமான செயல்கள் செய்யலாம். உன்னை பயமுறுத்த முயற்சிக்கலாம். நீ ஓடிப்போகும்படி செய்யலாம். ஆனால் நீ பயப்படக்கூடாது. எதுவானாலும் என்னிடம் சொல்லிவிடு. அவனுடைய மிரட்டலுக்கோ வற்புறுத்தலுக்கோ நீ பயப்பட வேண்டாம் என்றேன். ஆனந்தி என் வார்த்தைகளை கேட்டு தலையை அசைத்தாள். நான் கொஞ்சம் நிம்மதியடைந்தேன். ஆனந்தியை ஓய்வெடுக்கச் சொல்லி வெளியே வந்தேன். நான் என் அறைக்கு செல்லவில்லை. ஹால் சோபாவில் படுத்துக்கொண்டேன். ஸ்ருதியை அவள் அறைக்கு அனுப்பிவிட்டேன். நீ போய் தூங்கு என்று. ராத்திரி வெகு நேரம் ஆகிவிட்டது. ஸ்ருதி போகும்போது சொன்னாள், அம்மா, நீங்கள் செய்வது தப்பு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் திருமணமே தீர்வாக நினைக்கிறீர்களா? ஒருவரின் மகளின் வாழ்க்கையை இப்படி பாழாக்க கூடாது என்றாள். ஸ்ருதி போன பின் நான் சோபாவில் படுத்து மனதிற்குள் கடவுளை நினைத்து கொண்டிருந்தேன். கடவுளே, இந்த இரவு நல்லபடியாக கழிந்துவிட வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். புயலுக்கு முன் அமைதி போல இருந்தது. கடிகாரத்தின் ஒளி என் தலையை வலிக்க வைத்தது. திடீரென நான் பயந்தது போலவே நடந்தது. ஆனந்தி அலறிக்கொண்டு வெளியே ஓடி வந்தாள். பைத்தியம் போல் வீட்டை விட்டு ஓட முயன்றாள். நான் எப்படியோ அவளை கேட்டுக்குள் தள்ளினேன். அவளை சமாதானப்படுத்த முயன்றேன். அவள் பேசும் நிலையில் இல்லை. பிறகு கொஞ்சம் அமைதியான பின் குழப்பத்தோடு கூறினாள், உங்கள் மகனுக்கு மருத்துவ பரிசோதனை செய்திருக்க வேண்டும். நீங்கள் அப்படி செய்திருந்தால் இந்த நாள் நாம் சந்திக்க வேண்டி இருக்காது என்றாள். ஆனந்தி மிகவும் புத்திசாலியாக இருந்தாள். அவளுக்கு வேறு வழியும் இல்லை. திருமணத்தை நிலைநிறுத்த எண்ணியிருந்தாள். ஆனால் அவளும் இந்த உறவை தொடரவில்லை. மறுநாள் ஆனந்தியின் வீட்டிலிருந்து போன் வந்தது. அவர்கள், உங்கள் மகனிடம் சொல்லி எங்கள் மகளுக்கு விவாகரத்து கொடுங்கள், இல்லையென்றால் நாங்கள் இதை நீதிமன்றத்தில் முடிவு செய்யவும் தயார் என்று கூறிவிட்டு அவர்கள் தொலைபேசியை வைத்துவிட்டனர். நான் சோபாவில் உட்கார்ந்திருந்தேன். இப்போது அரவிந்தை எந்த கட்டாயத்திலும் யாரும் திருமணம் செய்து கொள்ள தயாராக இல்லை. முன்பு வந்த மருமகள் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள். அழகாகவும் படித்தவளாகவும் இருந்தாள். ஆனால் ஆனந்தி ஒரு விதவை, ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள். அதிக அழகாகவும் இல்லை. அவளுக்கு நான் முன்கூட்டியே எல்லாவற்றையும் விளக்கியிருந்தும் அவள் இவ்வளவு பயந்து போனாள். என் மகனிடம் என்ன குறை இருக்கிறது?
நாங்கள் மணமகளுக்கு கொடுத்த நகைகள் மற்றும் பொருட்களை பெண் வீட்டார் திருமணத்தின் அடுத்த நாளே திருப்பி அனுப்பிவிட்டார்கள். நான் மணப்பெண்ணிடம் கூட வரதட்சணை எதுவும் கேட்கவில்லை. பிறகு என்ன தவறு? இவ்வளவு அழகாக படித்து பணக்கார இளைஞனை விட்டு ஏன் பெண்கள் ஓடி போகிறார்கள்? சிந்திக்க சிந்திக்க என் தலை வெடித்து போகிறது. எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிப்பது? அரவிந்தும் தன் வாயால் எதுவும் சொல்ல தயாராக இல்லை. நான் இந்த விஷயத்தை பற்றி பேச முயற்சிக்கும் போதெல்லாம் அவன் எழுந்து வெளியே சென்று விடுவான். எனக்கு பேச வாய்ப்பே கொடுக்க மாட்டான். ஆனால் இப்போது நான் எப்போதும் அரவிந்தின் மீது கண் வைத்திருந்தேன். அவனது ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். அதாவது ஆதாரம் கிடைத்தால் உண்மையை கண்டுபிடிக்கலாம் என்று. ஆனால் அவனது நடத்தையில் எந்த அசாதாரண மாற்றமும் தெரியவில்லை. மற்ற சாதாரண இளைஞர்களைப் போலவே இருந்தான். எனக்கு எந்த வழியும் தெரியவில்லை. ஒரு நாள் துணிந்து நான் அரவிந்தின் நண்பர் நித்தினுக்கு போன் செய்தேன். வெளிநாட்டில் வசிக்கும் இந்த நண்பனிடம் நான் கேட்டேன், நித்தின், நீதான் அரவிந்தனின் நெருங்கிய நண்பன். அவன் உன்னிடம் தன் மனதிலுள்ள எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வான். அரவிந்தின் விஷயத்தில் உன்னிடம் ஏதாவது சொல்லி இருக்கிறானா? ஆனால் அவன் சொன்னது என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவன் தன் நண்பனிடம் தன் திருமணங்களை பற்றி எதுவும் சொல்லவில்லை. 3 திருமணங்கள் நடந்ததும் 3 மனைவிகளும் அவனை விட்டு ஓடிப்போனதும் அவன் தன் சிறந்த நண்பனிடம் கூட பகிரவில்லை. இது எனக்கு மிகவும் வினோதமாக தோன்றியது. ஒருவேளை அவன் வெட்கப்பட்டு இதை சொல்லவில்லையோ? திருமண இரவிலேயே மனைவி ஓடிப்போவது, அதுவும் 3 முறை. மெதுவாக இன்னும் 6 மாதங்கள் கடந்தன. வீட்டில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. அதனால் அரவிந்தனை நினைத்து நான் மிகவும் கவலையில் இருந்தேன். ஏனென்றால் மணமகள் திருமண இரவிலேயே ஓடிவிட்டாள். இதன் காரணம் என்ன? நான் மீண்டும் அரவிந்தின் திருமணத்தை பற்றி சிந்தித்தேன். இந்த முறை உண்மையை அறிந்து கொண்டுதான் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். இம்முறை நான் பெண்ணுக்கு எல்லாவற்றையும் சொன்னேன். எதையும் மறைக்கவில்லை. அந்த பெண்ணை ஒரு மிகவும் ஏழை குடும்பத்தில் இருந்து தேர்ந்தெடுத்தேன். அவர்களுக்கு திருமணம் மிக அவசியமாக இருந்தது. ஏனெனில் அவர்கள் மிகவும் ஏழைகள். அவளுக்கு 2 சிறிய சகோதரர்கள் இருந்தார்கள். நான் அவளிடம், உங்கள் 2 சிறிய சகோதரர்களின் படிப்புக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். திருமணத்தில் உங்களுக்கு எந்த செலவும் இல்லை என்று சொன்னேன். அந்த பெண்ணும் சம்மதித்தாள். அவளது பெற்றோரும் சம்மதித்தனர். ஆனால் நான் இந்த விஷயத்தை பெண்ணின் பெற்றோரிடம் சொல்லவில்லை. பெண்ணிடம் மட்டுமே சொன்னேன். பெண் சிறிது பதற்றமாக இருந்தாள். ஏனெனில் திருமணத்திற்கு முன்பே நான் அவளுக்கு எல்லாவற்றையும் விளக்கியிருந்தேன். முதலில் அவள் மிகவும் பயந்தாள். பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டு, எதுவாக இருந்தாலும் நான் இந்த திருமணத்திற்கு தயாராக இருக்கிறேன். எனது சிறிய தியாகத்தால் என் சகோதரனின் வாழ்க்கை மேம்பட்டால் அதில் தவறு என்ன? எதுவாக இருந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் என்றாள். அந்த பெண்ணின் பெயர் கார்த்திகா. ஏழை குடும்பத்தில் இருந்தாலும் மிகவும் நல்ல பண்பாடும் புரிதலும் கொண்டவளாக இருந்தாள். நான் என் மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்தேன். கார்த்திகா என் மருமகளாகி என் வீட்டில் வாழத் தொடங்கினால் அது எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் என்று நினைத்தேன். நல்ல பண்பை கொண்ட கார்த்திகா மிகவும் அழகாகவும் இருந்தாள். இந்த முறை திருமணம் கோயிலில் நடந்தது. எல்லாம் சரியாக இருந்தது. ஆச்சரியப்படும் விஷயம் என்னவென்றால், இரவு கடந்து காலை ஆகிவிட்டது. காலையில் நான் அறையின் கதவை தட்டினேன். ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை. நான் மிகவும் கவலையடைந்தேன். யாரும் கதவை திறக்கவில்லை. சிறிது பயத்துடன் அறையின் 2வது சாவியை எடுத்து வந்து நானே கதவை திறந்தேன். அறைக்குள் நான் பார்த்த காட்சி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. என் மருமகள் கார்த்திகா மயங்கி கிடந்தாள். அரவிந்த் அறையில் எங்கும் காணப்படவில்லை. ஒருவேளை குளியலறையில் இருக்கலாம் என்று நான் விரைவாக டாக்டரை அழைத்தேன். டாக்டர் பரிசோதனை செய்து, அவள் வெறும் பயத்தால் மயங்கி இருக்கிறாள். அவள் உடலில் எந்தவிதமான காயங்களும் இல்லை என்று கூறினார். அரவிந்தின் முகத்திலும் கவலை தெரிந்தது. அவனும் இந்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டவனாக தோன்றினான். முழுமையான சோதனை முடிந்த பிறகு டாக்டர் சில மருந்துகளை கொடுத்துவிட்டு சென்றார். கார்த்திகா விரைவில் கண் திறந்து விடுவாள் என்று அவர் கூறினார். பின்பு அரவிந்த் வேலைக்காக தயாராகி வெளியே சென்று விட்டான். நான் கார்த்திகாவின் அருகே அமர்ந்திருந்தேன். சிறிது நேரம் கழித்து அவள் கண்களை திறந்தாள். உணர்வு வந்ததும் அவள் வெளியே ஓட முயன்றாள். எனக்கு இங்கே இருக்க முடியாது. நான் என்னுடைய வீட்டுக்கு போக வேண்டும். என் அம்மா அப்பாவிடம் போக வேண்டும் என்று அலறினாள். நான் அவளுடைய கையை பிடித்தேன். கார்த்திகா, நீ இப்படி ஏன் செய்கிறாய்? நான் உனக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டேனே, நீயும் ஒப்புக்கொண்டாயே என்று கேட்டேன்.
ஆனால் கார்த்திகா எதுவும் கேட்க தயாராக இல்லை. அழுது கொண்டே, அத்தை, என்னை மன்னித்து விடுங்கள். நான் கட்டாயத்தில் இருக்கிறேன். நான் இங்கே இருக்க முடியாது. கவலைப்படாதீர்கள். நான் என் பெற்றோரிடம் எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாவற்றையும் நானே சமாளித்துக் கொள்கிறேன். ஆனால் தயவு செய்து என்னை இந்த வீட்டில் இருக்க சொல்லாதீர்கள் என்றாள். உடனே நான் கார்த்திகாவிடம், நீ என்னிடம் சொல், என்ன நடந்தது? நான் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நீ எனக்கு வாக்களித்தாய், அரவிந்தனை பற்றி உண்மையை சொல்வதாக என்று நான் கேட்டேன். அத்தை, நான் அரவிந்தனை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. நான் சொன்னால் என்னை அவன் கொன்றுவிடுவான். எனக்கு என் உயிர் பற்றி கவலை இல்லை. ஆனால் என் சகோதரர்களையும் விட்டு வைக்க மாட்டான். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினாள். அவளுடைய கண்களில் இருந்த வேண்டுதல் மிகவும் வலுவாக இருந்ததால் நான் அவளை தடுக்க முடியவில்லை. கார்த்திகா போய்விட்டாள். நான் எதிர்பார்த்தேன் கார்த்திகாவின் பெற்றோர்கள் விரைவில் கோபத்துடன் போன் செய்வார்கள் என்பதை. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஒருவேளை கார்த்திகா தன் பெற்றோரிடம் எதுவும் சொல்லவில்லை. மற்ற மருமகளைப் போல் கார்த்திகா விவாகரத்து எதுவும் கேட்கவில்லை. அதாவது அவள் இன்னும் என் மகனின் மனைவியாக இருந்தாள். நான் முடிவு செய்தேன், இனி அரவிந்தை முழுமையாக பரிசோதிக்காமல் விடமாட்டேன். ஆனால் அரவிந்த் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான். எனவே ஒரு நாள் நான் அவனுடைய உணவில் தூக்க மாத்திரையை கலந்தேன். அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது நான் டாக்டரை அழைத்தேன். டாக்டர் அவனிடமிருந்து சில மாதிரிகளை எடுத்தார். ரிப்போர்ட் வந்தவுடன் உங்களுக்கு சொல்கிறேன் என்று டாக்டர் சொல்லிவிட்டு சென்றார். நான் ஆவலுடன் அரவிந்தின் ரிப்போர்ட்டுக்காக காத்திருந்தேன். மறுநாள் டாக்டர் போன் செய்தார். அரவிந்த் முற்றிலும் சாதாரணமானவன். அவனுடைய எல்லா ரிப்போர்ட்டுகளும் நார்மலாகவே உள்ளன என்று சொன்னார். இதை கேட்டதும் எனக்கு ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை. அரவிந்த் சாதாரணமாக இருந்தால் திருமணத்தின் முதல் இரவில் அவனுடைய மனைவிகள் ஏன் ஓடுகிறார்கள்? இதை நினைத்து நினைத்து என் மனம் குழம்பியது. ஏதோ ஒரு யோசனை வந்ததால் நான் கார்த்திகாவை பார்க்க சென்றேன். அவளுடைய பெற்றோர் என்னை மிகவும் மரியாதையாக வரவேற்றனர். அவர்களுக்கு உண்மை தெரியாது போலிருந்தது. நான் அவர்களுடைய மகளை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல வந்திருப்பதாக நினைத்திருக்கலாம். கார்த்திகா என்னை பார்த்தவுடன் பயந்து போனாள். அவள் எங்களுடன் அதிகம் நேரம் கழிக்கவில்லை. உடனே உள்ளே அறைக்குள் சென்று விட்டாள். நானும் அவள் பின்னால் சென்றேன். நான் அறைக்குள் நுழைந்ததும் அவள் கூறினாள், அத்தை, நான் முன்பே சொல்லிவிட்டேனே, நான் உங்கள் வீட்டில் இருக்க முடியாது. பிறகு நீங்கள் என்னை அழைத்துச் செல்ல ஏன் வந்தீர்கள்? நான் மிகவும் அன்பாக அவளை அருகில் உட்கார வைத்து கைகூப்பி வேண்டினேன். கார்த்திகா, என் எதிர்பார்ப்புகளின் கடைசி நம்பிக்கை நீதான். நீயே சொல்லு, என் மகனின் என்ன குறை இருக்கிறது? ஒரு தாய் உன்னிடம் கெஞ்சுகிறாள், தயவு செய்து மறுக்காதே என்று அழ ஆரம்பித்தேன். என் கண்ணீரும் கும்பிட்ட கைகளும் அவளை உருக்கின. அவள் என் கைகளை பிடித்து சொன்னாள், அத்தை, நான் கட்டாயத்தில் இருக்கிறேன். தயவு செய்து என் முன்னால் கைகூப்ப வேண்டாம் என்றாள். அவள் உண்மையை சொல்ல மறுத்துவிட்டாள். அதனால் நான் ஒரு திட்டம் சொன்னேன். சரி, நீ வாயால் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என் கண்களால் பார்த்து கொள்கிறேன். ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். இன்று இரவு மீண்டும் நீ என் மகனின் அறையில் தங்கு. நான் உண்மையை என் கண்களால் பார்க்கிறேன் என்றேன். அவள் முதலில் பயந்தாள். ஆனால் நான் அவளை நம்ப வைத்தேன். நான் உன்னுடன் இருப்பேன், உனக்கு எதுவும் நடக்காது என்று. இறுதியாக அவள் சம்மதித்தாள். நானும் கார்த்திகாவை மீண்டும் என் வீட்டுக்கு அழைத்து வந்தேன். அவளுடைய பெற்றோர் மகிழ்ச்சியுடன் அவளை அனுப்பி வைத்தனர். மீண்டும் கார்த்திகாவை மணமகள் போல அலங்கரித்து அரவிந்தின் அறையில் அமர வைத்தேன். நான் முன்பே அரவிந்தனுக்கு போன் செய்து சொன்னேன், கார்த்திகா வீடு திரும்பி வந்துவிட்டாள். நீயும் ஆபீஸில் இருந்து விரைவாக வா. இன்று நான் வீட்டில் இருக்க மாட்டேன். என் அத்தைக்கு உடல்நிலை சரியில்லை. நான் அவர்களுடைய வீட்டுக்கு போகிறேன். இரவு முழுவதும் அங்கேயே இருப்பேன் என்று சொன்னேன். அரவிந்த் சரி என்று சொல்லி போனை வைத்தான். நான் அரவிந்தின் அறையில் ஒளிந்து உட்கார்ந்திருந்தேன். இன்று நான் என் கண்களால் உண்மையை பார்க்க வேண்டும். சிறிது நேரத்தில் கதவு திறந்திருந்தது. அரவிந்த் உள்ளே அறைக்குள் நுழைந்தான். அங்கு அவன் அமர்ந்திருந்த கார்த்திகாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதுவும் சொல்லாமல் குளியலறைக்குள் நுழைந்தான். கார்த்திகா எழுந்து ஓடிவிடுவாள் போல் தோன்றியது. நான் மூச்சு திணறும் அந்த சூழ்நிலைக்கு தயாராகி கொண்டிருந்தேன். அப்போது திடீரென குளியலறையில் இருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. கார்த்திகா படியில் இருந்து கீழே இறங்கி நின்றாள். பயத்தால் அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். நானும் அதிர்ச்சியுடன் நின்றேன்.
உள்ளே அரவிந்தன் தான் போனான். பிறகு இந்த பெண்ணின் குரல் எப்படி வந்தது? அப்போது அரவிந்தன் வெளியே வந்தான். அவனை பார்த்ததும் நான் மயக்கம் போடும் நிலையில் இருந்தேன். அவன் தனது தோற்றத்தை முழுவதுமாக மாற்றிக்கொண்டிருந்தான். அவன் பெண்கள் போன்ற உடைகளை அணிந்திருந்தான். மிகவும் விகாரமான மேக்கப் செய்திருந்தான். கண்களில் இரத்தம் கட்டியது போல் சிவப்பாக இருந்தது. குரலையும் பெண்ணை போல மாற்றியிருந்தான். நான் உனக்கு சொல்லியிருந்தேன், என் வாழ்க்கையில் மீண்டும் வராதே என்று. நீ என் வார்த்தையை கேட்கவில்லை. இப்போது உன் சாவுக்கு நீயே பொறுப்பு என்று அரவிந்தன் அவளை நோக்கி நகர்ந்தான். உடனே கார்த்திகா கத்திக்கொண்டே என் பக்கம் ஓடி வந்தாள். நானும் வெளியே ஓடி அவனை தடுக்க முயன்றேன். அரவிந்த், உனக்கு என்ன ஆயிற்று? நீ சரியாக இருக்கிறாயா என்று கேட்க அவன் வேகமாக என்னை தள்ளி, நான் அரவிந்தன் இல்லை, என் பெயர் பிரமிளா என்றான். அந்த சமயத்தை பயன்படுத்தி கார்த்திகா அறையிலிருந்து ஓடிவிட்டாள். அரவிந்தன் மீண்டும் என்னை நோக்கி வருவதற்கு முன் நானும் அறையிலிருந்து வெளியேறி கதவை வெளியில் இருந்து பூட்டினேன். அவனின் பயங்கரமான சிரிப்பு வெளியே வரை கேட்டுக்கொண்டிருந்தது. நான் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தேன். கார்த்திகாவை என் அருகில் இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். ஆனால் நானும் மிகவும் அதிர்ச்சியடைந்து பயந்து போயிருந்தேன். அத்தை, எனக்கு பயமாக இருக்கிறது. அரவிந்த் என்னை உயிரோடு விடமாட்டான். அவன் என்னிடம் சொன்னான், நான் யாரிடமும் எதுவும் சொன்னால் அவன் என்னை கொன்றுவிடுவான், என் சகோதரர்களையும் கொன்றுவிடுவான் என்றாள். உடனே நான் சொன்னேன், எதுவும் நடக்காது, அமைதியாக இரு, நான் எல்லாவற்றையும் சமாளிப்பேன் என்றேன். என் மனம் சிறிது சிறிதாக யோசனை செய்ய தொடங்கியது. முதலில் என் மனதில் வந்த எண்ணம், அரவிந்த் மீது ஏதோ ஒரு பேய் வந்திருக்கலாம் என்பதுதான். கார்த்திகாவை என் அறையிலேயே தூங்க வைத்தேன். காலையில் எழுந்ததும் முதலில் எங்கள் குடும்ப டாக்டரை போன் செய்தேன். காலை 8 மணிக்கு டாக்டர் எங்கள் வீட்டிற்கு வந்தார். நான் அவருக்கு அனைத்து நிலைமைகளையும் விளக்கினேன். மேலும் எனக்கு தோன்றுகிறது, அரவிந்தன் மீது ஏதோ ஒரு பேய் வந்திருக்கலாம் என்று கூறினேன். என் வார்த்தைகளை கேட்டு டாக்டர் சொன்னார், இது பேய் என்று தோன்றவில்லை, அவனுக்கு மனநோய் ஏதாவது இருக்கலாம் என்றார். திருமணம் அவரை பைத்தியம் பிடித்து விட்டது போல் தோன்ற வைக்கிறது. திருமணத்தை கண்டு அவர் பயந்து போகிறார். இப்படி ஒரு கதை அல்லது திரைப்படத்தில் உள்ள கதாபாத்திரத்தை பார்த்து அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த நோய்க்கு சிகிச்சை உள்ளது. உறவினர்களின் அன்பும் சில மருந்துகளும் இதை குணப்படுத்தும். கொஞ்சம் நேரம் பிடிக்கும், ஆனால் அரவிந்த் முழுமையாக குணமாகி விடுவார் என்றார். அவரது மணமகளை பார்க்கும்போது அரவிந்துக்கு பைத்தியம் பற்றிய பயம் ஏற்படுகிறது. இந்த பயம் ஏன் அரவிந்துக்கு வந்தது? இதற்கான ஆதாரம் அவரது அறையில் இருந்தே கிடைக்கும். ஒருமுறை ஆதாரம் கிடைத்துவிட்டால் நாம் அவருக்கு சரியான சிகிச்சை அளிக்க முடியும் என்று டாக்டர் எனக்கு ஆறுதல் அளித்து சென்றார். இரவு முழுவதும் நானும் கார்த்திகாவும் அதிகமாக தூங்கவில்லை. பிறகு நானும் அவளும் சாப்பிட்டு கொண்டு இருக்க, நான் என் வீட்டிற்கு சென்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றாள். நான் அவள் தலையை அன்புடன் தடவி, கார்த்திகா, முதலில் நீ என்னை அத்தை என்று அழைப்பதை நிறுத்து, என்னை அம்மா என்று அலை, இப்போது இதுதான் உன் வீடு என்றேன். இவ்வளவு நடந்த பிறகும் நீங்கள் இப்படி சொல்வது எப்படி சாத்தியம் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். நான் அவளிடம் சொன்னேன், டாக்டருடன் நான் பேசுகிறேன், அரவிந்த் முழுமையாக குணமாகி விடுவார். கொஞ்சம் அன்பும் கொஞ்சம் பராமரிப்பும் தேவை. நாம் இருவரும் சேர்ந்து அவருக்கு இதை கொடுப்போம். நம்பு, அரவிந்த் மிகவும் நல்ல பையன், அவன் உன்னை மிகவும் அன்பாக நடத்துவான் என்றேன். நான் அவளை அமைதிப்படுத்திய பிறகு கார்த்திகா சம்மதித்தாள். நான் மிகவும் அன்பாக சொன்னேன். இப்போது ஒருமுறை என்னை அம்மா என்றாள். அதை கேட்டதும் என் மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. என் மகன் குணமாகி விடுவான் என்ற நம்பிக்கை தோன்றியது. நான் அவளிடம் எந்த பதற்றமும் காட்டவில்லை. பிறகு அரவிந்த் எப்பவும் போல காலை உணவு முடித்துவிட்டு ஆபீஸுக்கு சென்று விட்டான். அரவிந்த் வெளியேறியதும் நான் முதலில் அவன் அறைக்குள் சென்று தேடினேன். நான் அதிகம் தேட வேண்டியதில்லை. படுக்கையின் மேல் சில புத்தகம் கிடைத்தன. கார்த்திகா என் பக்கத்தில் இருந்தாள். அந்த புத்தகங்களை எல்லாம் ஒரே கதையை சொன்னது. அதில் பிரமிளா என்ற ஒரு பெண்ணின் கதை இருந்தது. திருமண இரவிலேயே அவளுடைய கணவன் அவளை அறையிலிருந்து தள்ளி வெளியேற்றிவிட்டான். அடுத்த நாள் அவன் மற்றொரு மணமகளை அழைத்து வந்தான். பிரமிளா மனநிலை பாதிக்கப்பட்டு படிப்படியாக பைத்தியம் பிடித்துவிட்டாள். அவளுடைய கணவனை பார்க்கும் போதே அவளுக்கு பயம் ஏற்படத் தொடங்கியது. இப்போது எந்த திருமணத்தில் மணமகனை பார்த்தாலும் அவனை பார்த்து பயந்து கொண்டிருந்தாள். பிரமிளாவின் மாமனார் வீட்டார் அவளை பைத்தியம் என்று அறிவித்து அவளை அம்மாவிடம் ஒப்படைத்து விட்டார்கள்.
மணமகனை பார்த்ததும் பிரமிளாவின் பைத்தியம் குறையவில்லை. பிரமிளாவின் கதாபாத்திரத்திலேயே அரவிந்த் தன்னை முழுமையாக மறந்துவிட்டான். நான் டாக்டரை தொலைபேசியில் அழைத்து எல்லா விஷயங்களையும் சொன்னேன். டாக்டர் சொன்னார், நீங்கள் கொஞ்சமும் பயப்பட வேண்டாம், நான் சில மருந்துகள் கொடுக்கிறேன். அரவிந்த் படிக்கும் நாவல்கள் மற்றும் புத்தகங்களை அறையிலிருந்து வெளியே எடுத்துவிடுங்கள். மெதுவாக அன்புடன் அவரை புரிந்து கொள்ளுங்கள். அவரை அந்த கதாபாத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றார். டாக்டரின் மருந்துகள், சமூகத்தின் உதவி மற்றும் என் கடின உழைப்பால் அரவிந்த் மெல்ல மெல்ல குணமடைய தொடங்கினான். கார்த்திகா அரவிந்தின் முன் எப்போதும் எளிதாக இருப்பாள். அவள் எந்த அலங்காரமும் செய்து கொள்ள மாட்டாள். அரவிந்தின் நடத்தையில் பெரிய மாற்றம் வந்தது. இப்போது அவன் கண்களில் கார்த்திகாவுக்கான அன்பை நான் காண முடிந்தது. அரவிந்தின் சிகிச்சை தொடர்ந்து 3 மாதங்கள் ஆகியிருந்தன. கார்த்திகா எவ்வளவு கடினமாகவும் அர்ப்பணிப்புடனும் எனக்கு உதவியிருந்தாள் என்று நான் அவளுக்கு நன்றி செலுத்த வேண்டியது இருந்தது. நான் நிச்சயமாக ஏதோ நல்ல நன்மையை செய்திருக்க வேண்டும். இல்லையெனில் கார்த்திகா போன்ற மருமகள் எனக்கு கிடைத்திருக்க மாட்டாள். கார்த்திகா இன்னும் என் அறையிலேயே தன்னுடன் தூங்கினாள். ஆனால் இன்று நான் முடிவு செய்து விட்டேன். இனி எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும். அரவிந்த் முழுமையாக குணமடைந்து விட்டார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் அவளிடம் சொன்னேன், கார்த்திகா, இன்று நான் ஒரு கடைசி முயற்சி செய்ய போகிறேன். இதற்கு பிறகு உன் வாழ்வில் மட்டும் மகிழ்ச்சி நிறையும். அவள் என்னை பார்த்தாள். பிறகு நான் அவளுக்கு விளக்கினேன், கார்த்திகா, இன்று நீ மணமகளாக அலங்கரித்து அரவிந்தின் அறையில் உட்கார வேண்டும் என்றேன். என் வார்த்தைகளை கேட்டு அவள் பயந்தாள். ஆனால் விரைவில் சமாளித்துக் கொண்டாள். அவளுக்கும் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கலாம், அரவிந்த் இப்போது குணமடைந்து விட்டார் என்று. அவள் அரவிந்தின் அன்பு நிறைந்த பார்வையை புரிந்து கொண்டாள். கார்த்திகா, நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். நீ கதவை திறந்து வை. நான் வெளியில் நின்று கொண்டிருப்பேன். உங்கள் இருவருக்கும் இடையே எல்லாம் சரியாகிவிடும் வரை உனக்கு ஏதாவது தவறாக தோன்றினால் உடனே வெளியே வந்துவிடு என்றேன். ராத்திரி அரவிந்த் வருவதற்கு முன்பே நான் அவளை மணமகள் போல அலங்கரித்தேன். அரவிந்தின் படுக்கையையும் அழகாக அலங்கரித்தேன். அரவிந்த் வரும் நேரம் வந்துவிட்டது. நான் கார்த்திகாவை அலங்கரித்து படுக்கையில் அமர வைத்துவிட்டு வெளியே வந்தேன். கொஞ்சம் பயத்துடன் அரவிந்தும் வந்தான். சாப்பிட்டும் போது அரவிந்தின் பார்வை எங்கோ தேடிக்கொண்டிருந்தது. நான் புரிந்து கொண்டேன் அவன் யாரை தேடுகிறான் என்று. ஆனால் நான் அதை பற்றி அறியாதவள் போல் இருந்தேன். அரவிந்த் கொஞ்சம் பயத்தில் இருந்தான். தானாகவே பேசினான். அம்மா, கார்த்திகா எங்கே? காணாமே. அவள் எங்கே போனாள்? நான் பேசும் முன்னரே ஸ்ருதி பேசியது. அண்ணா, அண்ணி உங்கள் அறைக்கு போனாள். ஸ்ருதி தன் பேச்சை முடிப்பதற்கு முன் நான் அவளை பேசாமல் இருக்க சைகை செய்து அடக்கினேன். புன்னகையுடன் சொன்னேன், அரவிந்த், முதலில் சாப்பிடு, பிறகு உன் அறைக்கு போனால் உன் கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும் என்றேன். அவன் சாப்பிட்டுவிட்டு அறைக்குள் சென்றான். என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. இனி என்ன நடக்கப் போகிறதோ? கடவுளே, எல்லாம் சரியாக இருக்கட்டும். நானும் அவன் பின்னால் சென்றேன். வாசலில் நின்றேன். நான் கதவை ஒட்டி கேட்க முயன்றேன், உள்ளே எல்லாம் சரியானதா என்று. நின்ற நிலையிலேயே எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் உள்ளே அமைதி நிலவியது. சிறிது நேரத்தில் அரவிந்த் மற்றும் கார்த்திகாவின் மெல்லிய இருவரின் குரலும் கேட்டது. காதலில் திளைத்த அவர்களின் பேச்சு. நான் முழு மனதுடன் சிரித்தேன். மனதிற்கு சாந்தி கிடைத்தது. கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு என் அறையில் சென்று நிம்மதியாக உறங்கினேன். பயத்துடன் என் கண் விழித்தது. விரைவாக எழுந்து சமையலறைக்கு ஓடினேன். கார்த்திகா ஏற்கனவே அங்கு இருந்தாள். அவள் முகத்தில் சிரிப்பு. கார்த்திகாவின் தலைகுனிந்த பார்வையும் கூச்சமான புன்னகையையும் பார்த்ததும் எல்லாம் சரியாகிவிட்டது என்று புரிந்து கொண்டேன். அன்புடன் அவளிடம் கேட்டேன், இவ்வளவு காலையில் சமையலறையில் என்ன செய்கிறாய் என்று. அவள் கொஞ்சம் கூச்சப்பட்டு சொன்னாள், அம்மா, அரவிந்துக்கு காஃபி வேண்டுமாம், அதனால்தான். பிறகு என் வீடு ஒரு அழகிய குருவிக்கூடு போல மாறியது. நாங்கள் அனைவரும் சந்தோஷமாய் வாழ ஆரம்பித்தோம். இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.